நான் ஊழியத்தில் பிறந்த பிறகு எத்தனை ஊழியத்தை பிறப்பிக்க முடிந்தது? என்னால் நின்று போறது ஒரு வாழ்க்கையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பிறந்த பிறகு நின்று போயிட்டே தவிர பிறக்கலையே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க கன்வென்ஷன் இங்க கன்வென்ஷன், புதுசா பிறக்கலையே. நீங்க பேசுங்க, நீங்க அவரோட பேசுங்க. என்ன பிறந்துச்சு பாஸ்டர்? தேவ மனிதனை, தேவ மனுஷிய தாயே எத்தனை பிறந்துச்சு? சேம் பீப்புள், சேம் பீப்புள். என் பிறப்புக்கு பிறகு எத்தனை பிறந்துச்சு? எழுப்புதல் வருமானு தெரியாது, ஆனால் கன்விக்ஷன் வரும். கன்விக்ஷன் இஸ் ரிவைவல். என் பிறப்பு எத்தனை பேரை பிறப்பிச்சு? நான் ஒரு ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8:45 இருக்கும். பிரசங்கம் பீக்கில் போயிட்டு இருக்க. ஒரு பாஸ்டர் பைபிளை க்ளோஸ் பண்ணி பேக்குக்குள்ள பைபிளை மூடிட்டு எழும்பி வேகமாக வெளியில் போகிறார். ஒரு பக்கம் நான் பிரசங்கம் பண்ணினாலும் மறுபக்கம் அவர் ஏன் போனார்? நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா, காயப்படுத்திட்டேன்னா பல கேள்வி ஓடுது. ஒரு தேவ பிள்ளை ஒரி பண்ணணும். கூட்டம் முடிஞ்சோடனே ரூமுக்கு போயிட்டு சட்டை கூட மாற்றல. உடனே அவருக்கு கால் பண்ணேன், ஏன் பாஸ்டர் போயிட்டீங்க? அவர் சொன்ன வார்த்தையில், வேற ஒருத்தட்ட கார் வாங்கிட்டு வந்தேன், 10 மணிக்கு அவங்களுக்கு கார் கொடுக்கணும், அவங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம், அதனால் போயிட்டேன். சாரி பிரதர், சொல்லணும்னு நினச்சேன், இடையில சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எஸ், திஸ் இஸ் a healthy tension. ஹெல்த்தி டென்ஷன்னா, என்னால் ஒருத்தர் போயிட்டார், ஒரு வாலிபன் என்னால் போயிட்டான். அது ஒரு ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. போனா போட்டோன்னு இல்லை. நான் என்ன பேசினேன் ரீகால் பண்ணுறேன். 8:45 வரைக்கும் என்ன பேசினேன்? காயப்படுத்திட்டேனா, வேதனைப்படுத்திட்டேன். ஆவியானவருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் இல்லைங்க. ஆனால் ஹியூமன் வேர்ட்ஸ் அவங்களை ஹர்ட் பண்ணிட்டா. என்னால் நின்று போறதுக்கான ஊழியத்துக்கு வந்தேன். என்னால நின்று போறதுக்கா நான் பிரசங்கம் பண்றேன். என்னால ஒரு விஷயம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கா நான் பிரசங்கம் பண்றேன். ப்ளீஸ், நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ரூபனுடைய பிறப்பு சிமியோனை பிறப்பித்தது. சிமியோனுடைய பிறப்பு